ஸோ அட்வென்ச்சர் ட்ரிப்பு போய் இந்த மாதிரி டென்ட்டெல்லாம் போட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி டென்ட்டும் போட்டு ஸ்டேவும் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரியான இடத்துல வந்து அவங்க ஆசைப்பட்ட சாப்பாடை வந்து சாப்பிட முடியாது. சாப்பிட முடியும், பட் இருந்தாலும் வந்து அவங்க என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏதோ கிடைச்சதை வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்காக தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ப்ராடக்ட், எனக்கு அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு போர்ட்டபுள் ஸ்டவ் தான். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை, எந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேஸஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன பெர்ஃப்யூம் டப்பா மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போனாலே போதும், நம்ம வந்து கம்ப்ளீட்டடாக நம்மளோட டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்தையும் வந்து முடிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போர்ட்டபிள் ஸ்டவ் நான் சொல்லிட்டேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதை கொண்டு போகிறதுக்கு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த கேஸ்லாம் கொடுப்பாங்கன்னு. ஏதோ ஒரு டப்பாவில் வந்து இந்த ஸ்டவ்வை கொடுப்பாங்க அப்படி தான் நினச்சேன். பட் ஒரு சூட்கேஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பைக் ட்ராவல்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து பின்னாடி ஈஸியாக வச்சுக்கலாம், இல்லை பேக்கில் கொண்டு போகிறதா இருந்தால் கொண்டு போகலாம். ஏன்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. இது வந்து எப்படியும் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 கிராம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம வந்து கேஸை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். சாரி, ஸ்டவ்வு, கேஸ் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ப்ரொடக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டவ்வு. ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எடுக்கும்போதே அந்த ப்ரீமியமான ஒரு இது தெரியுது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து அந்த சைடு வச்சுருவோம். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அவங்க வந்து இங்கனக்குள்ளே நம்ம வந்து நார்மலாக வீட்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல கேஸ், அந்த ஸ்டவ், அதில் வந்து என்னென்ன நம்ம வந்து வெசில்ஸ்லாம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த நான் சொன்ன இந்த கேஸஸ் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து அவங்களோட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம வந்து ஃப்ளேமை உருவாக்கிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ஷன்ஸோ அது எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக சமைச்சு நம்ம சிம்பிளாக வந்து சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ கண்டினியூஸாக அந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து இந்த கேஸ் வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறத நான் இதில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து 4 கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பெர்ஃப்யூம் பாட்டிலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி வந்து இதில் வந்து அசம்பிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் யூஸ் ஆகும், இந்த ஒரு பாட்டில் வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ எப்படி வந்து இதை மாட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மேலே கேப்பை ஊற்றிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை ஜஸ்ட் இங்கே ஒரு நாப் இருக்கும், இந்த நாப்பை தூக்கிட்டு நீங்கள் எனக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாக் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லாக் அன்லாக் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் வந்து இப்படி லாக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சரியாக வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நீங்கள் சரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நாபை வந்து நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் வந்து முன்னாடி வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு டைட்டாக. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த இக்னிஷன் சுவிட்சு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபயர் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வந்து லைட்டரோ இல்லாட்டி தீப்பெட்டியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து தீப்பெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கேஸ் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து நம்ம பற்ற வச்சாச்சு. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ளேம் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம், இதை வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ளேம் வருது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து சிக்கன் பீசஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து இதில் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இந்த அந்த ஒரு பாட்டில் கேஸ் வந்து எவ்வளோ நேரம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து குக் பண்ண தெரியாது. ஸோ அதுக்காக நம்மளோட ஃப்ரெண்டு இருக்கார். ஸோ அவர் தான் வந்து குக் பண்ண போகிறாரு. ஸோ அதை குக் பண்ணி நம்மளுக்கு வந்து சிக்கன் கொடுக்க போகிறாரு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க. உண்மையிலே இங்கே வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கூடயே வந்து ஒரு ஸ்டவ்வு, பக்கத்துலேயே டென்ட்டு. ஸோ இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த டென்ட்டில் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளைமேட்டும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 16 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இது எந்த இடம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு vlog நம்ம வியூவர்ஸ்க்காக போடுவேன். ஸோ அந்த vlog போடுறேன். ஸோ அங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த டென்ட்டு நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த டென்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பக்கத்துலேயே நிறையா பேர் வந்து டென்ட்டு வந்து இங்கே வந்து ரெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டென்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து 500 rupees தான் ஒரு நைட்டுக்கு. ஸோ நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்குமா? 1 hour இருக்கும். 1 hour இருக்கும். ஸோ 1 hour நாங்கள் வந்து இதில் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ 1 hour வந்து இன்னும் வந்து ஃப்ளேம் வந்துகிட்டே தான் இருக்குது. பட் கம்மியாகுது லைட்டாக. ஸோ வந்து 1 hour கிட்ட வச்சுக்கலாம். நம்ம வந்து இது வந்து 1 hour வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட 4 பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ 4 பாட்டில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து எஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டென்ட்டு தான். இந்த டென்ட்டை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த டென்ட்டு தான் ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டென்ட்டை பற்றி நான் ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.